ஷே பிரம்மா அதிகாரி பூராமே மால் போட்டு கட்டுதார். இது கடைசி கணக்குடா. மால் போட்டு கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? மால் போட்டு கட்டிட்டா நீ அந்த கோட்டுக்குள்ளே தான் நீ போவா வருவ. அந்த கோட்டுக்குள்ளே என்ன கணக்கு அவர் எடுப்பார், கடவுள் எடுப்பார், கணக்கு எடுப்பார். நீ தப்பு செஞ்ச கணக்கு எடுப்பார். அப்போ அந்த மாலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவார். அது எவ்வளோ வரைக்கும் மால் கட்டியிருக்காரோ அந்த மாலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் மாலை போட்டு கட்டுதார். எல்லா வழக்கறிஞர்களை அப்படியே நீதிமன்றத்துக்கு வெளியாக அப்படியே மாலை போட்டு கட்டிட்டார். கடவுள் கட்டிட்டார். இப்போ மால் போட்டு கட்டின கணக்கில் நீதிமன்றம் உள்ளே போய் ஆண்டானா சோழி முடிஞ்சான். சோழி முடிஞ்சான். தப்புக்கு வர்றவன், தப்புக்கு போகிறவன், அனைத்தும் பாட்டு பாடுறவன் அப்படியே அப்படியே நெஞ்ச ஈரக்குலையை போட்டினாரா அந்த நெஞ்சில் ஒரு மீச்சு அப்படியே அமைக்கி போடு தூக்கி மாட்டணும். மாட்டிருங்கடா. செத்தவனை போனவனை பூராவே போர்டை தூக்கி மாட்டிருங்க. ஆணும் பெண்ணும் கவர்மெண்ட் வேலாக்குற இப்போ நிறையா போவான். இப்போ மால் போட்டு கட்டிட்டார். அனைத்தும் தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் தூக்குவார். இப்போ தமிழ்நாட்டில் நிறையா போவான். மால் போட்டு கட்டிட்டார். பத்திரப்பதிவு, பத்திரம் வெளியில் வென்று கைலாசத்திலேருந்து சேத்தூர் நிலையத்திலேருந்து சேத்தூர் நிலையம் சிவகிரி இப்படி தென்காசி இப்படியே கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி மால் போட்டு கட்டிட்டார். இந்த மாலுக்குள்ளே இப்போ என்னென்ன விளையாட்டு நடக்கு, என்ன கையெழுத்து போடுதான், என்ன திங்கா, என்ன பண்ணுதான்னு இப்போ இந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் உள்ளே போடுவார். பார்ப்பார். அந்த மால் கட்டினதில் உள்ளே பார்ப்பார். ஏற்கனவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சிவப்பு கொடியை தூக்கி பட்டா போடு பட்டா போடுற கொடியை தூக்கி பட்டாவாக போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த சிவப்பு கொடிக்காரனை ஒன்று விடாமல் அடித்து தூக்குவான். அது கணக்கு போட்டாச்சு. 30 இராணுவம் எடுத்துருவான். அப்போ சிவப்பு கொடிக்காரன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை பூரா அதை கம்யூனிஸ்ட் கட்சி கொடி ஒன்று விடாமல் தூக்கி அடித்து வாய் கீழெல்லாம் பல்லு கிள்ளெல்லாம் 32 பல்ல அப்படியே உடைச்சி பொதுன்னு ரோட்டுக்காட்டில் எழுத்துட்டு வருவான். நடக்கும்டா. பூமியில் பாலாக்கி வச்சுருக்க பட்டா போடு. வாத்தா விட்ட இடமால பட்டா போடு, பவரை போடு, பட்டா போடு. காமுட்டா பேல கையில் வச்சுருக்காரா ஈசன் கடவுள் சிவன் சொத்துன்னு. இந்த தெற்குப்பாளையத்துலேருந்து ராஜாபாளையம், தலவாபுரம், செட்டியார்பட்டி, மொகூர், சிவேரி, கிழக்க கரிவளந்தநல்லூர், சங்கரங்கோயில் சிவன் சொத்துன்னு எல்லாம் வாயை விட்டு சொல்லிட்டியேடா. சிவன் சொத்து கொலநாசம். நீ தான் வச்ச, நீயே சொல்லிட்ட. அப்போ அதிகமாக சொத்து வச்சுருக்கிறவன் பூரா கொலநாசமாக போயிடுவான். உனக்கு பிறப்பு கொடுத்துருக்காரு, உன் குடும்பத்தில் கொடுத்துருக்காரு. இருக்கிற இடம் ஆடை, புரியுதா? ஆடை, சாப்பாட்டுக்கு உணவு, பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. இதை திங்க தெரியாமல் வளைச்சி அவன் ஒரு காமுட்டாப்பை அரசியல்வாதி பேப்பர் அடிச்சு விட்டாலே. இப்போ இந்த பேப்பர் டெல்லியில் மால் போட்டு கட்டிட்டார். ஐயா மால் போட்டு கட்டிட்டார். மால் போட்டு கட்டினா சிக்கல் பயங்கரமாக இப்போ எல்லாரும் மாட்டுவான். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இத்தனாயிரம் கோடின்னு எல்லாம் வாசித்தான்ல. இப்போ தாய் இந்தியா நாடு முழுவதும் வாசிக்கிறத வெளிநாடு பூரா பார்த்துருக்கான். அப்பா தாய் இந்தியா நாட்டில் இவ்வளோ மோசமாக அரசியல்வாதின்னு அவன் வெளிநாடு பூரா புலம்பு தான். அப்போ இந்த புழப்பத்தை பிடிக்கிறது கடவுள் ஒன்று தான் பிடிக்க முடியும். மால் போட்டாச்சு. எல்லாரும் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அங்கே இருக்கிற மந்திரி, இங்கே இருக்கிற பூரா முதலமைச்சர் பூரா உள்ளே மாட்டுவான். எல்லாம் சிக்கலில் மாட்டுவான். மாட்டி தான் தூக்குவார். புரியுதா? அவரை மிஞ்சி நீ நடத்திடாடா. மால் போட்டால் என்ன வந்துருமாடா? உன் பொண்டாட்டி, உன் புள்ள, பேரம்பத்தி வரைக்கும் அரசியல்வாதி செத்து மடிஞ்சு போவோம். இப்போ காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை தூக்குவார். காய்ச்சல் போட்டாரா அந்த டைமில் பார்ப்பார். பார்த்து தூக்கிட்டு போவான். எம்எல்ஏ போவான், மந்திரி போவான், முதலமைச்சர் போவான், கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் தூக்குவார். காய்ச்சலில் முக்கால்